يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் அமையப்பெற்றிருக்கிற இந்த செப்டம்பர் மாதத்தில் உலமா ஊடகம் சபா டிவி குழுமத்தால் அண்ணாவும் ஆலிம்களும் என்ற பெயரில் நடத்தப்படுகிற இந்த சிறப்பு கருத்தரங்கில் அண்ணாவின் மக்கள் பணி என்ற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய திராவிட இயக்கங்களின் பிதாமகனாக பார்க்கப்படுகிற ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்களாலும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான மூடப்பழக்க வழக்கங்களுக்கு எதிரான சமூக நீதி கொள்கைகளாலும் கவரப்பட்ட அண்ணா பெரியாருடைய மாணவராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். பெரியாருடைய மாணவராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய அண்ணா அடுத்த சில ஆண்டுகளில் நீதி கட்சியினுடைய தவிர்க்க முடியாத தளகர்த்தாவாகவும் பெரியாருடைய போர்ப்படை தளபதியாகவும் வலம் வந்து கொண்டிருந்த நிலையில் பெரியாரோடு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அவரிடமிருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்கினார் என்ற வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான அந்த முரண்பாடு எந்த இடத்தில் தொடங்குகிறது என்று நாம் பார்த்தால், பெரியார் சுயமரியாதை கருத்துக்களையும் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரான சமூக நீதி கருத்துக்களையும் தமிழகம் முழுவதும் முழங்கிக் கொண்டிருந்த நிலையில் தேர்தல் அரசியலிலிருந்து அவர் ஒதுங்கியே இருந்தார். தேர்தல் அரசியல் என்பது நம்முடைய கொள்கைகளுக்கு ஒத்து வராது. ஓட்டுக்காக தேர்தலை சந்திப்பது, அதன் வழியாக அதிகாரத்தை கைப்பற்றுவது, கைப்பற்றிய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது, இவைகளுக்காகவெல்லாம் நம்முடைய கொள்கைகளில் பல சமரசங்களை செய்தாக வேண்டும். எனவே நம்முடைய கொள்கைக்கு அது ஒத்து வராது என்ற கருத்தில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் இந்த இடத்தில் பெரியார் விஷயத்திலே அண்ணா முரண்பட்டார். அண்ணாவுடைய வாதம் எப்படி இருந்ததென்றால், சுயமரியாதை கருத்துக்களை பிரச்சாரம் செய்து கொண்டும் முழங்கிக் கொண்டும் இருந்தால் மட்டும் போதாது, சமூக நீதியை இந்த தமிழ் சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்றால் வெறும் பிரச்சாரங்கள் மட்டும் போதாது, தேர்தல் அரசியலை முன்னெடுத்து அதன் வழியாக அதிகாரத்தை நாம் கைப்பற்றினால்தான், ஆட்சி அதிகாரம் என்ற அந்த பலம் நம்முடைய கையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த கொள்கையை முறையாக நாம் நடைமுறைப்படுத்த முடியும். சுயமரியாதை கொள்கையும் சமூக நீதி கருத்துக்களும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அதிகாரம் நம்முடைய கையில் இருக்க வேண்டும் என்பது அண்ணாவுடைய வாதம். இந்த வாதத்தின் அடிப்படையில் தான் பெரியாரோடு ஏற்பட்ட அந்த முரண்பாட்டின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த தனி கட்சியை 1947 அண்ணா தொடங்கி தன்னுடைய புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். கட்சி தொடங்கி பல ஆண்டு காலங்கள் போராட்டத்திற்கு பிறகு
2 தேர்தல்களை சந்தித்து 3வது சட்டமன்ற தேர்தலை 1967ஆம் ஆண்டு சந்திக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவினுடைய தலைமையில் மகத்தான அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய வெற்றியை பெற்று அவ்வளவு காலமும் காங்கிரசுடைய கோட்டையாக இருந்த தமிழக சட்டமன்றத்தை அண்ணா கைப்பற்றினார் என்பது வரலாறு. அப்படி கைப்பற்றுகின்ற போது 1967ஆம் ஆண்டு அந்த பிரச்சாரத்திலே காங்கிரசுக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கின்ற போது பல வாதங்களை முன்வைத்து பேசினார். அதில் ஒன்று என்னவென்றால், அந்த 67ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்கின்ற சமயத்திலே இந்தியா முழுவதும் உணவு உற்பத்தி பற்றாக்குறையான ஒரு சூழல் ஏற்பட்டதினால் கடுமையான வறட்சியும் பஞ்சமும் தாண்டவமாடிக் கொண்டிருந்தது. உணவு தட்டுப்பாடு தலைவிரித்தாடிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் 1967இல் இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது. அந்த நேரத்தில் அண்ணா சொன்னார், காங்கிரஸ்காரர்களை பார்த்து தேர்தல் பரப்புரையிலே ஒரு கேள்வி எழுப்பினார். ₹1 3 படி அரிசி தருவதாக காங்கிரசார் வாக்குறுதி அளித்தால் தேர்தலில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்ளும் என்று அவர் பகிரங்கமாக சவால் விட்டார். இதற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாத காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதற்கு அண்ணா தயாராக இருக்கிறாரா, நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று அவர்கள் மாற்றி கேள்வி கேட்டார்கள். உங்களால் அது முடியுமா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்து காட்ட முடியுமா என்று காங்கிரஸ்காரர்கள் கேட்டார்கள். எங்களால் முடியும், நாங்கள் காட்டுவோம் என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லவில்லை, உங்களால் அது முடியுமா என்று அவர்கள் மாற்றி கேட்டார்கள். அந்த கேள்வியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அண்ணா அந்த தேர்தல் பரப்புரையிலே அவர் சொன்னார், ₹1 3 படி அரிசி என்பது லட்சியம், ஆனால் 1 படி அரிசி நிச்சயம் என்ற கருத்தை அவர் அங்கு வெளிப்படுத்தினார். நாங்கள் வென்றெடுத்தால் தமிழகத்தினுடைய இந்த நெருக்கடியான அந்த நிலையிலேயும் கூட நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ₹1 1 படி அரிசி நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம், ஆனால் 3 படி அரிசி வழங்குவது எங்களுடைய லட்சியமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். 3 படி அரிசி நான் தருகிறேன் ₹1 என்று அவர் சொல்லவில்லை. எப்படி கடந்த தேர்தலிலே மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்தால் நாங்கள் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுக் கொண்டு வருவோம், ஒவ்வொரு நபருடைய வங்கி கணக்கிலேயும் நாங்கள் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வோம் என்பன போன்ற ஒன்றுக்கும் உதவாத அறிவிப்புகளை வெளியிட்டதோ அது மாதிரி அண்ணா வெளிப்படுத்தவில்லை. அப்படி ஆகிவிடுமோ என்று அவர் சுதாரித்துக் கொண்டவர் சொன்னார், 3 படி என்பது நம்முடைய லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம் என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ₹1 1 படி அரிசி தருவோம் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தவுடன் அந்த வாக்குறுதியை ஏழைகளுக்கு ₹1 1 படி அரிசி என்ற அந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் அவரால் உடனடியாக அமல்படுத்த முடியாவிட்டாலும் சென்னையிலும் கோயம்புத்தூரிலேயும் இந்த 2 மாநகராட்சியிலேயும் அந்த திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக பல லட்சக்கணக்கான ஏழைகள் அதன் மூலமாக பயன்பெற்றார்கள். அந்த அரிசி 1 படி அரிசி திட்டத்தின் அந்த வழியில்தான் அவருடைய கொள்கையை பின்பற்றி வந்த திராவிட அரசுகள் தமிழகத்தில் என்ன செய்திருக்கிறது என்றால், கலைஞருடைய ஆட்சி காலத்திலே ₹2 1 கிலோ அரிசி என்றும், அதற்கு பிறகு ₹1 1 கிலோ அரிசி என்றும், இப்பொழுது இலவச அரிசி என்றும் திட்டங்கள் அறிவித்து நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் அண்ணாவினுடைய அந்த ₹1 1 படி அரிசி என்ற அந்த லட்சியத்தின் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இந்த திட்டங்கள் இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அவருடைய மக்கள் பணி என்று பார்த்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் மக்கள் நல பணிகளில் நாம் ஈடுபாடு காட்ட முடியும், நாம் நினைத்ததை அடைய முடியும் என்ற அவருடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். அதை தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பின்பு அவர் செயல்முறையும் படுத்தி காட்டினார். அவருடைய மக்கள் பணி என்று நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது இந்தியா முழுவதும் அந்த நேரத்திலே மும்மொழி கொள்கை நடைமுறையில் இருந்தது.
அந்த நேரத்தில் இந்தியாவின் எந்த மாநிலங்கள் வேண்டுமானாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. 2 மொழிகள் எங்களுக்கு போதும், தமிழ் இருக்கிறது, உலகத்தோடு உரையாடுவதற்கு ஆங்கிலம் இருக்கிறது, 3ஆவதாக இந்தி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த 2 மொழி கொள்கையை அவர் தீர்மானமாக நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தினார். இன்றும் கூட அந்த இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்புக்காக நாம் போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அண்ணா சொன்னார், இந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்கைக்கு வேலை இல்லை, அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், 2 மொழி கொள்கை தான் இங்கு நடைமுறையில் இருக்கும் என்பதை அவர் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தார். அதே போன்று அவருடைய ஆட்சியினுடைய பணிகளை பார்க்கிற போது விவசாயிகளுக்கு புஞ்சை நிலம் வைத்திருப்பார்கள் அல்லவா. புஞ்சை நிலம் என்றால் மழை நீரை மட்டுமே ஆதாரமாக கொண்டு விவசாயம் செய்யப்படக்கூடிய வேளாண் நிலங்கள். இந்த நிலங்களை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இனிமேல் அந்த நிலங்களுக்கு நிலவரி கட்ட வேண்டிய தேவையில்லை என்ற அந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி பேருந்துகள் என்பது அண்ணாவினுடைய ஆட்சிக்கு முன்பாகவெல்லாம் அது தனியார் மயமாக ஆக்கப்பட்டிருந்தது. அதை முழுவதுமாக நீக்கி அரசுடைமையாக்கப்பட்டதாக பேருந்துகளை அவர் அறிவித்தார். ஏழை மாணவர்களும் கல்வி கற்று உயர்ந்த நிலையிலே அடைகின்ற பொழுது ஏழை மாணவர்களுக்கான கல்வி திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தினார். சென்னையிலே உள்ள குடிசை பகுதிகளுக்கெல்லாம் சென்று அங்குள்ள குடிசைகளை எல்லாம் நீக்கிவிட்டு தீப்பிடிக்காத வீடுகளை அமைக்கின்ற அந்த பணியை அவர் மேற்கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் சீரணி என்ற தன்னார்வ அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு பகுதிகளிலேயும் உள்ள தன்னார்வ தொண்டர்கள் அவர்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு என்ன தேவையோ அதை தெரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்த்துக் கொள்கின்ற சீரணி என்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தினார். விதவைகளை யாரெல்லாம் மணமுடிக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் தன்னுடைய ஆட்சியிலே சட்டங்களை கொண்டு வந்தார். அதற்கு முன்பிருந்த ஜமீன்தாரி என்ற முறை ஒழிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு நிலங்களை இழந்த விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை வழங்கி இலவச பட்டாக்களையும் வழங்கினார் என்பதை பார்க்கிறோம். இப்படி அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை எடுத்து பார்க்கிற போது அவர் ஆட்சி பீடத்திற்கு வந்தால் மக்கள் நலன் சார்ந்த அந்த காரியங்களில் முழுமையான சுதந்திரத்தோடு நாம் பயணிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாரோ அந்த அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு அதை அவர் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார். அரை நூற்றாண்டுகள் கடந்தும் கூட எந்த அண்ணாவிடம் தமிழக சட்டமன்றத்தை காங்கிரஸ் இழந்ததோ அந்த காங்கிரஸால் இன்றும் கூட தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது அண்ணா அமைத்த அடித்தளத்தின் காரணமாகத்தான். திராவிட கட்சிகள் இந்த அடித்தளத்தின் மீது இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் திராவிட கழகங்களை, திராவிட கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு தமிழகத்தில் யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்ற ஒரு நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மாநில சுயாட்சி என்ற கோரிக்கை இன்று வலுத்துக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை எல்லாம் குறைத்துக் கொண்டு வருகிற இந்த நிலையை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் எதிராக அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற போது அது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை மக்கள் விரும்புகிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற பொழுதுதான் இந்த நாடு ஜனநாயக நாடு என்ற நிலையில் முழுமை பெறும் என்பதை அன்றே அவர் முழங்கினார். அதைத்தான் இன்று தமிழகத்தினுடைய பல்வேறு விதமான வாழ்வாதார பிரச்சனைகளில் ஒலித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழகத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற மாநில உரிமையை பறிக்கின்ற நீட் தேர்வு, வேளாண் மசோதாக்கள், இன்னும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் உள்ளிட்ட எத்தனையோ விஷயங்களில் யாருடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை தராமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நடுவண் அரசு செயல்படுவது கண்டிக்கப்படக்கூடியது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த சிந்தனையை அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் விதைத்தவர் அண்ணா என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக சொல்வதாக இருந்தால் அண்ணாவினுடைய மக்கள் நலன் சார்ந்த அந்த சிந்தனை இருக்கிறதே,
அது தமிழகத்தோடு சார்ந்தது என்று மட்டும் சுருக்கி பார்த்து விடக்கூடாது. அது தமிழகத்தையும் கடந்து இந்திய தேசிய அளவில் விசாலமானதாக இருந்தது. தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வாய்ப்பையும் பயன்படுத்தி எப்படியெல்லாம் பிற மக்களுக்கு நலன் பெற முடியுமோ அந்தந்த விதங்களிலெல்லாம் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கும் போது அவருடைய மக்கள் நலன் சார்ந்த அந்த சிந்தனைகள் தேசியமயமானதாக விசாலமானதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு ஒரே ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன். அமெரிக்காவிற்கு 1968 ஆண்டு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலமைச்சரானதற்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு சென்று வருகிற போது கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய வாட்டிக்கன் நகருக்கு சென்ற அவர் மரியாதை நிமித்தமாக போப்பாண்டவரை சந்திக்கிறார். போப்பாண்டவரை சந்தித்த அண்ணாவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரம் சரியாக 5 நிமிடங்கள். 5 நிமிடங்களில் இந்தியாவினுடைய கடைக்கோடி மாநிலமாகிய தமிழ்நாட்டினுடைய முதல்வராகிய நான் என்று ஆரம்பித்து தமிழர்களுடைய மாண்புகளையும் சிறப்புகளையும் தன்னுடைய ஆங்கில புலமையினால் போப்பாண்டவரிடம் தெளிவாக விவரித்து சரியாக 5 நிமிடத்தில் தன்னுடைய உரையாடலை அவர் முடித்துக் கொள்கிறார். அண்ணாவினுடைய பேச்சை பார்த்து அறிவார்ந்த அந்த புலமையை பார்த்து பிரமித்து போன போப்பாண்டவர், தொடர்ந்து பேசுங்கள், உங்களுக்கு நேரம் அதிகமாக நான் ஒதுக்கி இருக்கிறேன், பேசுங்கள் என்று சொல்ல 55 நிமிடங்கள் போப்பாண்டவரோடு அவர் உரையாடுகிறார். அண்ணாவினுடைய நாகரிகமான அந்த பேச்சினால் கவரப்பட்ட, அறிவார்ந்த அந்த தூரநோக்கு பார்வையினால் கவரப்பட்ட போப்பாண்டவர் கடைசியாக விடைபெறுகிற போது கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும் என்று எண்ணுகிறேன், என்ன பரிசை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே சொன்னார், என்ன பரிசு கேட்டாலும் தருவீர்களா என்று அண்ணா கேட்க போப்பாண்டவர் சொன்னார், கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அவர் சொன்னார், எங்களுடைய நாட்டின் ஒரு பகுதி கோவா. அந்த கோவா போர்ச்சுகல் நாட்டினுடைய ஆக்கிரமிப்பில் பல காலங்கள் இருந்தன. போர்ச்சுகல் நாடு என்பது ஒரு கிறிஸ்தவ நாடு. அந்த போர்ச்சுகல் நாடு கோவாவை ஆக்கிரமித்து வைத்திருந்தது. அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எங்களுடைய நாட்டை சேர்ந்த மைக்கேல் ரானடே, அவர் கோவாவை சேர்ந்த ஒரு இளைஞர். அப்பொழுது மைக்கேல் ரானடே என்ற ஒரு இளைஞன் கோவாவினுடைய விடுதலைக்காக போராடினான் என்பதனால் போர்ச்சுகல் நாடு அவனை போர் குற்றவாளியாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. அவன் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார். 1955 ஆண்டிலிருந்து இன்று வரை 13 ஆண்டு காலங்கள் அவன் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கோவா விடுதலை அடைந்ததற்கு பிறகும் கூட அவன் விடுதலை அளிக்கப்படாமல் போர்ச்சுகல் நாட்டிலே அவன் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவனுடைய விடுதலைக்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். அவனுடைய விடுதலையைத்தான் உங்களிடமிருந்து நான் பரிசாக எதிர்பார்க்கிறேன் என்று அண்ணா சொன்னவுடன் போப்பாண்டவர் புன்னகைத்துக் கொண்டு தனக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தையும் வாய்ப்பையும் எவ்வளவு சரியாக பயன்படுத்த முனைகிறார் என்பதில் ஆச்சரியப்பட்டவராக புன்னகைத்த வண்ணம் அவர் சொன்னார், யோசித்து பார்ப்போம், நான் முயலுகிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு போப்பாண்டவருடைய அந்த முயற்சியின் அடிப்படையில் இந்தியாவிற்கும் போர்ச்சுகலுக்குமான சில கடித போக்குவரத்துக்கு பிறகு அவர் இந்தியாவிற்கு விடுதலை செய்து அனுப்பி வைக்கப்படுகிறார். மைக்கேல் ரானடே டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் அவரை வரவேற்பதற்காக இந்திரா காந்தி அம்மையார் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் விமான நிலையத்திற்கு வந்து நின்றார்கள். ஏனென்றால் ஜவஹர்லால் நேருவினுடைய முயற்சியால் கூட அவருடைய விடுதலை முடியாது என்று மறுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் அண்ணாவுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மைக்கேல் ரானடே விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவுடன் இந்திரா காந்தி அம்மையாரிடம் அவர் கேட்ட முதல் கேள்வி, என் விடுதலைக்காக குரல் கொடுத்த அண்ணாதுரையை எங்கே, அவரை நான் காண வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர் விடுதலையானது 1969 ஆண்டு. அண்ணா போப்பாண்டவரை சந்தித்த மறு ஆண்டு 1969 ஆண்டு அவர் விடுதலை அடைகிறார். அதற்குள் அண்ணா இறந்து விடுகிறார்.
இவர் வருகிற போது, டெல்லிக்கு வருகிற போது அண்ணா உயிரோடு இல்லை, அண்ணாவை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்ல, இந்திரா காந்தி அம்மையார் திகைத்து போய் சொல்லுகிறார், அண்ணா இறந்து விட்டார். அவர் சார்பாக, அவருடைய கட்சியின் சார்பாக இதோ நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் மனோகரன் உங்களை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் அதிகமாக நேசித்த உங்களுடைய கோவாவிற்கு செல்வதற்கு தனி விமானம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்பொழுது விரும்பினாலும் புறப்படலாம் என்று சொன்னவுடன் மைக்கேல் ரானடே சொன்னார், நான் செல்ல வேண்டிய இடம் கோவாவல்ல, நான் அதிகமாக நேசித்த அந்த கோவாவினுடைய மக்களே என்னை மறந்துவிட்ட நிலையில் என் முகம் கூட தெரியாத ஒரு நபர், நான் அவரை பார்த்ததில்லை, என்னுடைய விடுதலைக்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறார், அவர் இப்பொழுது இறந்து விட்டார், அவர் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய கல்லறையையாவது நான் சந்தித்தாக வேண்டும், எனவே இப்பொழுது நான் சென்னைக்கு செல்ல வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு தனி விமானத்தில் அவர் சென்னை அழைத்து வரப்பட்டு மெரினா கடற்கரைக்கு வந்து அண்ணா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சமாதியில் கண்ணீர் வடித்து தன்னுடைய நன்றி கடனை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோமே. எங்கோ இருக்கின்ற ஒருவர், கோவாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இருந்தாலும் ஒரு பகுதியினுடைய இன விடுதலைக்காக போராடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவன் அங்கே சிறைப்பட்டு கிடக்கிறான், அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது, வாய்ப்பு வசமாக நமக்கு வந்திருக்கிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனுடைய விடுதலைக்காக நாம் குரல் கொடுத்தால் அது அவனை அங்கிருந்து கொண்டு வருவதற்கு உகந்ததாக இருக்கும் என்று அண்ணா சிந்தித்திருக்கிறார் என்றால், அவருடைய மக்கள் நலன் சார்ந்த அந்த சிந்தனை என்பது தமிழகத்தோடு மட்டும் சுருக்கி பார்க்கக்கூடியதாக இல்லை, தமிழகத்தையும் கடந்து அது தேசிய அளவில் விரிவடைந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 ஆண்டுகள் தான் தமிழகத்தை ஆட்சி செய்தார், ஆனால் 200 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய சாதனையை முறியடிக்க முடியாத அளவிற்கு அவர் தடம் பதித்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று அண்ணாவினுடைய பெயரால், அண்ணாவினுடைய கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட இயக்கங்களால் கட்சி நடத்தப்படுகிறது, ஆட்சிவிடமும் அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது, எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவினுடைய கொள்கையை பின்பற்றி, அண்ணாவினுடைய வழியை பின்பற்றி இந்த ஆட்சிவிடத்திற்கு வந்திருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள், கட்சிகள் எல்லாம் அண்ணாவுடைய கோட்பாடின்படி நடப்பார்களா? அண்ணா வலியுறுத்திய அந்த சமூக நீதிக்கான, மூடப்பழக்க வழக்கங்களுக்கு எதிரான, அதே மாதிரி மாநில சுயாட்சியை தக்க வைத்துக் கொள்ளுகிற மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகின்ற அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் மிக்கவர்களாக அண்ணா வழியில் வந்த இந்த ஆட்சியாளர்கள் இருப்பார்களா என்ற எதிர்பார்ப்போடு, அந்த மாதிரி ஒரு தைரியமும் துணிச்சலும் ஒரு திறமையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு இன்றைய தமிழகத்திலே நிலைவேறுவதை பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை இனி வருகின்ற காலங்களிலாவது திராவிட கட்சிகள் நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை இந்த தமிழ் மண்ணிற்கு வழங்குவதற்கு நாமும் துஆ செய்கிறோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.